வெல்கம் டு கீதா ஸ்க்ரீன் லைஃப். நான் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெடிஷ்னல் கிச்சன் காட்டுறேன். ட்ரெடிஷ்னல் கிச்சன் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய ஜன்னல் இருக்கும். இந்த ட்ரெடிஷ்னல் கிச்சன்லேயே நாங்கள் வந்து டைல்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய ஜன்னல், ஜஸ்ட் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஜன்னல் இருக்கும். ஸோ ஒரு சைடு, இந்த சைடு ஓப்பன் ஸ்பேஸ், இந்த சைடு காற்று வந்ததுன்னா இந்த சைடு வெளியே போகும். அப்போ தான் உங்களுக்கு டீப் ஃபேட் ஃப்ரை பண்ணோம்னாலாம் உங்களுக்கு வந்து புகை வராது. பார்த்தீங்கன்னா ஒரு சிங்க்கு, பெரிய சிங்காக போட்டுக்கிட்டோம். சும்மா ஜஸ்ட்டு மாடிஃபை பண்ணி பார்த்திங்கன்னா குக்கர்லாம் வச்சுக்கிட்டோம் பக்கத்துலேயே. டைல்ஸ் இப்போ தான் போட்டோம். டைல்ஸையும் போட்டு விட்டுட்டு சிம்பிளாக வந்து சாமான்லாம் வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா காப்பர் இருக்கும். காப்பரில் வந்து தண்ணி ஸ்டோர் பண்ணுவாங்க. இது மாதிரி சிம்பிளாக மிக்ஸி வேணும்ன்ட்டு அதுலேயே வச்சுட்டோம். ஸோ முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிச்சன் பண்ணும்போது வாஸ்துபடி ஆப்போசிட்டில் உங்களுக்கு நல்ல ஜன்னல் இருக்கணும். அப்போ தான் நல்லா காற்றோட்டம் இருக்கும். ஸோ உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ் ஏர் கிடைக்கும் உள்ள கிச்சனில் கூட. அப்புறம் பார்த்தீங்கன்னா சும்மா அழகாக இருக்கட்டும்ன்ட்டு சீனரியை பார்த்து அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு சீனரி இந்த மாதிரி போட்டுக்கிட்டோம். பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் சீனரி, அதில் 2 மான் இருக்க மாதிரி. அப்புறம் ஃப்ரிட்ஜும் இதுக்குள்ளேயே வச்சுக்கிட்டோம், ஈஸியாக சமையல் பண்ணுற மாதிரி. மேலே பார்த்தீங்கன்னா மளிகை சாமான், கீழே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பாத்திரம், குக்கர் இதெல்லாம் வச்சுக்கலாம். இதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர், ஸ்டே ஹெல்த்தி அண்ட் பி ஹாப்பி. என்னோட சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.